வணக்கம். மெட்ராஸுக்கு அப்புறமா அடுத்த பெரிய ஈவெண்ட் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயுத பூஜையும் தீபாவளியும் முடிஞ்சு அடுத்த வாரத்தில் திருச்சியில் ஈவெண்ட் பண்ணலாம். அக்டோபர் 25ஆம் தேதி திருச்சியில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற லிங்க்ல கிளிக் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கோங்க. டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் நான் துபாயில் தான் இருக்கேன். துபாயிலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி உலக மார்க்கெட்டெல்லாம் கூத்துக்குலமாக இருக்குது. கோல்டும் கூத்துக்குலமாக இருக்குது. கோல்டு பயங்கரமாக ஏறி இருக்குது. இன்ஃபேக்ட் 3900 வந்து ஸ்பாட்டில் கிராஸ் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3950 கிட்ட போயிடுச்சு. ஸோ 3950 கிட்ட ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்குது. ஹச்சன் துமினா 4000 கிராஸ் பண்ணிடும். 3000 4000 ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடந்துடும் தான் நினைக்கிறேன். இப்போ அது 4000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இந்தியாவில் 11,000 கிராஸ் பண்ணிடுச்சு 22 கேரட் கோல்டு. 12,000 கிராஸ் பண்ணிடுச்சு 24 கேரட் கோல்டு. 9,000 கிராஸ் பண்ணிடுச்சு 18 கேரட் கோல்டு. ஸோ 9,000, 11,000 அண்ட் 12,000 இது மூணுமே ஹிஸ்டாரிக் ஹைஸு. 11,060 ரூபாங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்காதது. பட் இது நம்ம ட்ரம்ப் ஆகுவதற்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் நிறைய டைம் இருந்தது 400 கிராம் வாங்கிறதுக்கு. இப்போ ஏன் உங்களுக்கு 400 கிராம் வாங்க சொன்னேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா கண்டினியூ ஆகாதுங்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை. இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த 11,750ங்கிறத ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். நான் சேஃப்டிக்காக 6 மாதங்கிறேன். அது எப்போ வேணால் கிராஸ் ஆகிடலாம். 11,750 to 12,000 டச் ஆகிடுச்சுன்னா உங்கள்கிட்டலாம் 48 லட்ச ரூபா பணம் சேர்ந்துருக்கும். இந்த 48 லட்ச ரூபாவை நான் உங்களோட எமர்ஜென்சி கேஷுக்காக நிறைய பேர் என்னை பார்த்து அவங்கள கேஷில் வைக்காதீங்க, கோல்டில் மாற்றுங்கன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் ஆவரேஜாக 25-30 லட்ச ரூபா போட்டிருந்தா கூட இன்றைக்கி 48 லட்ச ரூபா இருக்கும். இது எமர்ஜென்சி கேஷுங்கிறது வளரும். இன்றைக்கி இதுக்கு அகேன்ஸ்டாக 35 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நீங்கள்லாம் 6 மாதத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுன்னு நினச்சதை இன்றைக்கி நியர்லி 3 வருஷத்துக்கு கூட உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இது வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கும்னு தெரியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரம்ப் ஆகுவதற்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும். ட்ரம்ப் ஆகுவதர் இன்னும் கொஞ்சம் ஃபெட்ரலில் தாக்கினார்னா அடுத்த வருஷம் இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பாண்டும் ஏறித்து, அதே சமயத்தில் ஸ்டாக்கும் பயங்கரமாக ஏறித்து. இன்றைக்கி இந்தியாவில் சுமார் 110 பாயிண்ட்லேருந்து 115 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. மேலேயும் கீழேயும் போயின்ட்டுருக்கு. பட் ஒரு 60-70 பாயிண்டில் மேலே க்ளோஸ் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியை வச்சு தான் ஏற்றிருக்காங்க. முன்னாடியே அன்றைக்கி ஆர்பிஐ பாலிசிக்கு வந்த அன்றைக்கி 700 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஏறித்து. இன்றைக்கி 500 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது. ஸோ பேங்க்ஸை வச்சு தான் இதை ஏற்றிருக்காங்க. நம்மளாம் லாங் ஆன் பேங்க் இருக்கிறதுனால, ஒரு பேங்க் இல்லை பல பேங்க்கில் லாங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஒரு ஒர்க் அவுட்டான பெட்டு. அதே சமயத்தில் கோல்ட் லோன் கம்பெனி எல்லாமும் பயங்கரமாக ஏறி இருக்குது. இதில் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. அதே சமயத்தில் டாலர் 88 இருக்குது. இதை நீங்கள் போய் பேங்க்கில் நீங்கள் மாத்திரம்னு பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் கேட்பாங்க. இதுவும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. டிசிஎஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு செகண்ட் டிவிடெண்ட்டும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு ரெக்கார்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 2,900 கீழே கொஞ்ச நாளைக்கு போச்சு. நம்ம 3,000 கீழே போன போதே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அக்டோபர் 9 அன்னைக்கு ஒரு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு சிறந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்டோபர் 9 அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு காத்துக்கொண்டிருக்கு. இன்றைக்கி டாடா கேபிட்டலோட ஐபிஓ 310லேருந்து 326 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க. இது அப்பர் எண்டில் தான் லிஸ்ட் ஆகும், சப்ஸ்கிரைப் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஆங்கர் புக்கெல்லாம்
பல மடங்கு ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்து எவ்வளோ தூரத்தில் லிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி அது ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ் புக்கில் தான் அவங்க விற்கிறாங்க. ஏன்னா 85 ரூபா புக் வேல்யூ. ஸோ பார்ப்பாச்சுனாலும் 4.5 மேலே புக் வேல்யூ போகாது. என் கணக்கு 400லேருந்து 450 வரைக்கும் லிஸ்டிங் கண்டிஷன் சூப்பராக இருந்தால் லிஸ்ட் ஆகும். அதுக்கு மேலே லிஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு போனஸ். போடணுமா வேண்டாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. திரும்பி நான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு வந்து வச்சுருக்கான் தாயக்கட்டையை உருட்டுங்க, உங்களுக்கு கிடச்சா லாபம். அதே சமயத்தில் ஐபிஓ ஃபைனான்சிங்கில் 25 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பேங்க்கு கொடுப்பாங்க. யூஸ் பண்ணி உருட்டி பாருங்கள், லக் அடித்தா உங்களுக்கு. பட் அந்த ஃபைனான்ஸை அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்களே குயிக்காக க்ளோஸ் பண்ணணும். நாளைக்கு இந்த டைமுக்கு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு 10 நாளில் தெரிஞ்சிடும். இது டெஃபினட்டாக லிஸ்டிங் கெயின் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் உருட்டணும்னு நினச்சிங்கன்னா உருட்டி பாருங்கள், எவ்வளோ கெயின் வருங்கிறது தான் சந்தேகம். இப்போதைக்கு இந்த மாதம் 45,000 கோடி கிட்ட பப்ளிக் இஷ்யூ வரப்போகிறதுன்னு சொன்னேன். இப்போ 2 மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் டபுள் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொரு 8லேருந்து 10 பில்லியன் டாலர் வரைக்கும் இன்னிலேருந்து இன்க்ளூடிங் டாடா கேபிட்டல் ஐபிஓ வரப்போகிறது அப்படிங்கிறாங்க. பல ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸில் ப்ரமோட்டர்ஸே அவங்க ஸ்டாக்கை விற்கிறாங்களாம். ஸோ பையர்ஸ் பிவேர் அப்படின்னா வாங்குறவங்க ஜாகிரதையாக வாங்குங்க. இது நியூஸ் செபி கொடுத்துருக்காங்க. அடுத்தது செய்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ட்ரம்ப் பாகவதர் போட்ட H1Bயை கோர்ட்டில் சில பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு இது மாதிரி ஏற்றத்துக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு. இதே மாதிரி இதுவும் கோர்ட்டாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கும். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, ட்ரம்ப் ஒரு டிசிஷன் எடுத்தார்னா அந்த டிசிஷன் அகேன்ஸ்டாக நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த கோர்ட்டில் முடிவெடுக்கிறதுக்கு எப்படியும் 6 மாதம் 1 வருஷம் ஆகும். எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் அந்த பீரியடுக்குள்ளே கயாஸை அவர் க்ரியேட் பண்ணுறாரு. ஜப்பானில் ஃபஸ்ட்டு லேடி ப்ரைம் மினிஸ்டர் வரப்போகிறாங்க. அவங்க ரொம்ப அக்ரெசிவாகவும் கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. ஷின்சோ அபே கொல்லப்பட்டார். அந்த ப்ரைம் மினிஸ்டரோட டிசைப்பிள் இவங்க. அதனால் இவங்க மேகி தேச்சர் மாதிரின்னு ஷியஸ் ரோல் மாடல் செல்ஃப் அப்படின்னா ரைட் விங்கில் இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரே செலிப்ரேஷன். ஜப்பானில் இன்றைக்கி 4% ஏறி இருக்குது. இது ஆல்ரெடி ஹைலி அண்டர் வேல்யூடாக இருந்த மார்க்கெட்டு இப்போ தான் ஃபேர் வேல்யூவேஷன் கிட்ட வந்திருக்கு. 48,000 தாண்டிடுச்சு முதல் வாட்டி. இதே மாதிரி மார்க்கெட்டில் குஷியான நியூஸ் வந்துகிட்டே இருந்தால் 50,000 தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது வரலாறுலேயே முதல் வாட்டி அது 48 தாண்டி இருக்குது. 2வது வாட்டி 50 தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மார்க்கெட் ஏறுறது, கோல்டு ஏறுறது எல்லாமே ஃபெட்ரல் ரிசர்வ் திரும்பி ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த வாட்டி ரேட் கட் பண்ணாட்டாலும் அடுத்த வாட்டி ரேட் கட் நிச்சயம் அப்படின்னு. பட் இதில் என்ன சந்தேகம்னா, எல்லாருக்கும் ட்ரம்ப்பை எதிர்த்து இவங்களால ரேட்டை ஏற்ற முடியுமா? இலவீக்கம் ஏறித்துனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். அந்த ஏற்றுற மாதிரி ஒரு ஆளை போட மாட்டார் ட்ரம்ப்பு அப்படிங்கிறது தான் பேச்சு. வேதாந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ரெக்விசிட் பர்மிஷன்ஸ் கிடைக்கல, அதனால் இந்த டீமர்ஜரை அடுத்த வருஷம் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணின்னு இருக்கோம், நாங்கள் அபேண்டன் பண்ணலை, அதனால் திரும்பி அடுத்த வருஷத்துக்குள்ளே டீமர்ஜருக்கு திரும்பி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் மிஸ்டர் பட் அப்படிங்கிறவர் கர்நாடகா பேங்க்கில் முன்னாடியே ரிட்டையர் ஆன ஜிஎம்மு, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், அவரை திரும்பி கூப்பிட்டு அவரை பேங்க்கை ஸ்டெபிலைஸ் பண்ண சொன்னாங்க. அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அவருக்கு ஸ்பெஷல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நீங்களே கண்டினியூ பண்ணுங்கள், அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 மந்த்துக்குள்ளே புது சிஇஓ எம்டியும் கண்டுபிடிங்க
அப்படின்னு போர்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டு சாருக்கு 1 more month எக்ஸ்டென்ஷன் இன் கர்நாடகா பேங்க்குங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி டாடா ட்ரஸ்ட்குள்ள 2 குரூப்புக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்டும் ஃபைட்டும் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் உள்ளே பூந்து ட்ரஸ்ட்டில் இருக்கிற ப்ராப்ளமை எப்படியாவது சால்வ் பண்ணி ஒரு விஷயத்தை முடித்து அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது பேசிக்லி எப்படின்னா, ஒரு ட்ரபுள் வாட்டர்ஸில் மீன் பிடிக்கிற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக ட்ரஸ்ட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. பட் இது மாதிரி சமயத்தில் டெஃபினட்டாக அவங்க யுனைட் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். யுனைட் ஆனால் தான் கவர்மெண்ட்டை அட் பே வைக்க முடியும். ரத்தன் டாட்டா டைம்லேயே ஒரு வாட்டி கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணும்போது அவர் ட்ரஸ்டோட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாற்றினார். இவங்க யுனைட்டடாக இல்லைன்னா டெஃபினட்டாக கவர்மெண்ட்டு இதில் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. அடுத்தது இந்தியன் 2V மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட பூரணமான அளவு ரேர் எர்த் மெட்டல்ஸ் இல்லை அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பஜாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 60% ஆஃப் அவுட்புட்டில் தான் இருக்கோம், அதனால எங்கள் அவுட்புட்டை ரேம்பப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரேர் எர்த் மெட்டல்ஸ் இல்லைன்னு. அது செகண்ட் குவார்ட்டரில் சேல்ஸை இவி சேல்ஸை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிடுச்சுன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதனால் சில ஆட்டோ மேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 வீலர் ஆட்டோ மேக்கர்ஸ்லாம் இதுக்கு ஏதாவது ஒரு இந்தியன் ஆல்டர்னேட்டை தேடுறாங்க. அதை தேடுறதுக்கு டைம் ஆகும். அதனால் இவி 2 வீலர் அடாப்ஷன் ஸ்லோ ஆகும்னு மார்க்கெட் எதிர்பார்க்கப்படுது. அதனால் 2 வீலர் நார்மலாக 2 வீலர் எலக்ட்ரிக் சேல்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு. இது பேசிக்லி ஓலாவுக்கு ரொம்ப பேட் நியூஸு. ஏன்னா ஓலாவை இது பெருசாக இம்பேக்ட் பண்ணும். இன்னி வரைக்கும் இதுதான் நியூஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை பற்றி தெரியணுன்னா வினோத் ஸ்ரீனிவாசனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்கு 4 சேனல் இருக்குது. ஹிந்தியில் பைசா போல்தா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு, கன்னடாவில் மணி மாத்து, அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது. அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.